சண்டே மார்னிங். ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் என்னோடய யோகா கிளாஸுக்காக போயாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டில் ஒரு மேஜிக் ட்ரிங்க் ஒன்று இருக்குது. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சம்மரில் நமக்கு இப்போ மாம்பழம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை, அப்புறம் இந்த வாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் மாம்பழம் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை இன்னும் பெருசாக ஆகும். ஸோ அதனால் இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் மாம்பழத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் ஹெல்த்துக்கு தான் நல்லது. ஏன்னா அதில் வரக்கூடிய பெயினை நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஸோ இந்த கண்ணாடியில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி போய் நின்று இந்த கண்ணாடியில் ஒரு வீடியோவும் எடுத்தேன், ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஸோ ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய நெல்லிக்காயும் இஞ்சும் அரைச்சி அந்த ஜூஸை நான் ஃப்ரீசரில் இருக்க அந்த ஐஸ் க்யூப் பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டேன். அந்த க்யூப்ஸை எடுத்து அதில் தண்ணி விட்டு அதை அப்படியே குடிக்கலாம். இதிலேருந்து என்ன பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா, நம்ம நெல்லிக்காய் வாங்கி கொண்டு போய் வீட்டில் போட்டோன்னா அதை நம்மளால் டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்க முடிய மாட்டேன்து. ஸோ ஒரே நாளில் உட்காந்து 20 நெல்லிக்காவை அரைச்சி கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சாச்சுன்னா, டெய்லி உடம்பு வலிக்காமல் 2 க்யூப் இல்லை 3 க்யூபை எடுத்து நம்ம போட்டு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதனால் நெல்லிக்காய் வீணாகாது, நமக்கும் நேரமும் ரொம்ப மிச்சம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரிங்க்கை நீங்களும் டெய்லி குடிங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சம்மர் டைமில் நமக்கு வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை குடிங்க. இதில் இஞ்சி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணாம். பட் நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை டெய்லி காலையில் ஒரு நல்ல சில்லுன்னு குடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் டைமில் குடிக்கும்போது இன்னும் ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு புளிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.